இந்த Zoom மீட்டிங் மூலமா சந்திக்கிறதுல நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கு நம்ம தேவ வார்த்தைக்கு நேரா போலாம். அ இன்னைக்கு நம்ம உலகத்த பார்த்தோம்னா, நம்மள சுற்றிலும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸ் பார்க்கும்போதும் சரி, நம்ம செய்திகள மத்தவங்க மூலமா கேட்கும்போதும் சரி, அ ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான நியூஸ் வந்துட்டு இருக்குதோ, சுற்றிலும் குழப்பங்கள். இங்க வந்து இந்த நாடும், அந்த நாட்டுக்கும் சண்டை வந்துருச்சு. இந்த நாட்டுல வந்து குண்டு போட்டுட்டாங்க. இப்படி ஆயிருச்சு, அப்படி ஆயிருச்சு. ஆ அப்புறம் பார்த்தா, இந்த இந்த இடத்துல ஆக்சிடென்ட்ல இத்தன பேர் செத்து போயிட்டாங்க. இங்க பிளேன் கிராஷ் ஆயி இவ்ளோ பேர் செத்து போயிட்டாங்க. செத்து போன காரியங்கள் மாத்திரம் இல்ல. இன்னும் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கு. நம்ம பாலிடிக்ஸ்ல பார்த்தா அங்கேயும் ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஒரு நம்ம நம்மளோட ஒவ்வொரு நம்ம ஊர்கள பார்த்தாலும் நெறைய ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல தான் நம்மள சுற்றிலும் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, குடும்பங்களுக்கு மத்தியிலயும் நெறைய குடும்பங்கள்ல நெறைய குழப்பங்கள், நெறைய பிரச்சனைகள். எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருந்தாலுமே வந்து, அவங்களுக்கு மத்தியில ஆண்டவர் வந்து நம்மள வந்து எதற்காக வந்து நம்மள தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு, எதற்காக நம்ம அழைத்திருக்கிறாரு. அப்படி நம்ம ஆண்டவர் வந்து நம்மள வந்து கொண்டு அந்த இடத்துல ஒரு காரியம் செய்யணும்னா, நம்மளுக்குள்ள எப்படிப்பட்டதான குணநலன்கள் இருக்கணும். இததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆண்டவர் வந்து நம்மள வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல இருக்க ஒரு ஒரு உலகத்துக்குள்ள, நம்மளையும் வந்து அப்படியே சாதாரணமா, சரி நம்ம வந்து அப்படியே நம்ம எந்த இடத்துலயும் நம்ம வெளியில தெரியாம, அப்படியே யாருக்கும் தெரியாம அப்படியே இருந்துட்டு போயிரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்மள வந்து ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ளவே இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையுமே வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய காரியம் செய்யறதுக்கு, ஒரு அசாதாரணமா ஒரு எக்ஸ்ட்ராடினரி திங் பண்றதுக்கு தான் நம்மள அழைச்சிருக்கிறாரு. நம்ம வந்து ஒரு வசனம் படிப்போம். அப்போஸ்தலர்கள் 17:6. அ இதே காரியத்த ஆண்டவர் நம்மள ஒரு பெரிய காரியம் பண்றதுக்கு அழைச்சிருக்காருன்ற காரியத்த நம்ம ஆதி திருச்சபையில இருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அ இன்றைக்கு வந்து நம்ம ஒரு வேள அது வந்து நமக்கு அ அந்த காரியத்த நம்ம ரியலைஸ் பண்ணாம இருக்கலாம். நம்ம சாதாரணமா ஒரு சர்ச்சுக்கு போவோம், வருவோம். இதுதான் நம்மளோட கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு இருக்கலாம். நம்ம எந்த இடத்துலயும் யார் வம்பு தும்புக்கும் போகாம நம்மளோட வேலைய பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்குவோம். அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஆதி திருச்சபையில இருந்த அந்த அப்போஸ்தலர்களோட ஒரு அவங்களோட அந்த ஒரு கண்டிஷன் எப்படி இருந்துச்சுன்றத நம்ம இந்த வசனத்துல இருந்து பார்ப்போம். அவர்களைக் அதுல காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்துக் கொண்டு வந்து, ம். உலகத்தைக் கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இந்த லாஸ்ட் லைன் தான் ஐ வாண்ட் எவ்ரிஒன் டூ டேக் நோட் ஆஃப். அந்த கடைசி லைன நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். சோ வந்து அ எப்படி வந்து ஹோல் வேர்ல்டே வந்து அவங்கள எப்படி பார்த்துச்சுன்னா, அவங்கள வந்து ஒரு உலகத்தை கலக்குகிறவர்களா பார்த்துச்சு. அந்த ஒரு ஒரு அவங்கள சுற்றிலும் இருக்கிற மக்கள் வந்து இவங்க ஏதோ ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கிறாங்களே! இவங்க ஏதோ பண்றாங்க. இவங்க கிட்ட என்னமோ இருக்கு. அப்படின்ற மாதிரி தான் வந்து உலகமே வந்து அவங்கள பார்த்துச்சு. அவங்கள போற இடத்துலலாம் வந்து யாரும் வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு பேர் வச்சுக்கல. கிறிஸ்தவர்கள்ன்னு சொல்லிட்டு. இன்னொரு இடத்துல நம்ம அப்போஸ்தலர்கள பார்த்தா, மற்றவங்க அவங்களுக்கு சொல்றாங்க. இவங்க வந்து அந்த ஜீசஸ் கிறிஸ்டோட இருந்தவங்க, கிறிஸ்துவோட இருந்தவங்க. அவர மாதிரியே இவங்களும் இருக்கிறாங்க. அவர்களும் பண்றாங்க. அதனால இவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நேம் வந்து அப்படிதான் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அவங்களே சரி நமக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த ஊழியம் பண்றோம். நம்ம மினிஸ்ட்ரிக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அப்போஸ்தலர்கள் எந்த இடத்துலயும் அவங்களுக்காக ஒரு பேர் வைக்கல. அவங்கள சுற்றிலும் இருந்த உலகத்தின் மக்கள் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலையும், அவங்க பண்ற காரியங்களையும் பார்த்து, இவங்களுக்கு வந்து ஒரு பேர் குடுக்குறாங்க. அவங்க சுற்றி இருக்க மக்கள் வந்து இவங்கள பார்த்து, "ஐயய்யோ! இவங்க வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளா இருக்கிறாங்க. இவங்க கிட்ட என்னமோ இருக்குப்பா" அப்படின்ற மாதிரியான ஒரு 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 டெஸ்டிமனி அவங்கள சுற்றில இருக்கிற மக்கள் குடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்துலயும் இந்த நம்ம சர்ச்சையும் குறித்ததான ஒரு டெஸ்டிமனி வந்து நம்ம சுத்தி உலகத்துல எப்படி இருக்கு? நம்ம வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் காட்டாம, நம்ம வந்து அப்படியே சரி அவங்களோடயே இருந்துட்டு போயிரலாம். எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரியே நம்ம நம்ம என்னது ஊரோடு ஒத்து வாழ்றது. நம்ம மட்டும் எதுக்கு ஒரு டிஃபரண்டான ஒரு இது எடுக்கணும்? அப்படின்ற மாதிரியான நெறைய காரியங்கள் இருக்குது. அ ஆனா ஆண்டவர் நம்மள வந்து இப்படி ஒரு அசாதாரணமான காரியம் பண்றதுக்கு தான் அழைச்சிருக்காரு. நம்ம அப்போஸ்தலர்கள் அந்த ஆதி திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு அப்போஸ்தலரையும் பார்த்தோம்னா, அவங்க பண்ணுன ஒவ்வொரு காரியமும் வந்து ஒரு அசாதாரணமான காரியங்கள். பிலிப் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் யாருக்கே போய் காஸ்பல் சொல்றாரு. ஒரு எத்தியோப்பியால இருக்கிற ஒரு 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 பெரிய ஒரு ஆபீசருக்கே வந்து போயிட்டு பிலிப் வந்து காஸ்பல் சொல்றாரு. அவர் வந்து அவரு அவ்ளோ பெரிய ஆபீசர்ட்டலாம் வந்து போய் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெருசு. அவர்கிட்ட போய் காஸ்பல் சொல்ற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருந்திருக்குன்னா, அது வந்து சாதாரணமான காரியம் கிடையாது. பவுல எடுத்துக்கிட்டோம்னா, பவுலும் வந்து பெரிய பெரிய இடத்துலலாம் போய் ஆண்டவர் எங்க நிறுத்துறாரோ, ராஜாக்களுக்கு முன்பதாகவும், அதிபதிகளுக்கு முன்பதாகவும் போயிட்டு அவரோட டெஸ்டிமனிய வந்து போல்டா சொல்றாரு.
பீட்டர் எடுத்துக்கிட்டா அவரை வந்து கொல்றதுக்கு வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றப்ப நீங்க வந்து என்னை இப்படி சிலுவையில அறையாதீங்க, தலைகீழா அறையுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஒரு போல்ட்னஸ், அந்த ஒரு ஒரு கரேஜ் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்திருக்குது. சோ அப்படிப்பட்டதான ஒரு அசாதாரணமான காரியங்கள் வந்து ஆண்டவர் வந்து அவங்கள வைத்து பண்ணியிருக்காரு. அதே ஆண்டவர் இன்னைக்கு நம்மள வச்சு வந்து அப்படி அசாதாரணமான காரியங்கள் பண்றதுக்கு நம்ம ஆண்டவருக்கு வல்லமை இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட காரியங்கள ஆண்டவர் நம்மள வச்சு பண்ணணும்னா, அதுக்கு நமக்குள்ள வந்து சில காரியங்கள், சில குவாலிட்டீஸ், பேசிக் ரெக்வயர்மென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. இப்ப வந்து ஏதாவது ஒரு காலேஜ்ல ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணணும்னா, அதுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கும். இவங்க வந்து இப்ப 10த் பிளஸ் அப்புறம் 2 இயர்ஸ் 10+2 படிச்சிருக்கணும். இவங்க வந்து இந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தா தான் இந்த கோர்ஸ் அவங்க அப்ளை பண்ண முடியும். இவங்க வந்து இந்த கோ குரூப் எடுத்து படிச்சு இதுல வந்து மேத்ஸ்ல இவ்ளோ மார்க் 60% வாங்கியிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். சோ அத ஒரு நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து நமக்கும் இருக்கணும். அந்த கிரைட்டீரியா இருந்தா தான் ஆண்டவர் வந்து நம்மள கொண்டு அசாதாரணமான காரியங்கள் பண்ண முடியும். அது என்ன கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து இந்த கிரைட்டீரியாவ வந்து ஒரு ஒரு அசாதாரணமான காரியம் பண்ணுன ஒருத்தரோட வாழ்க்கையில இருந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அது யாருன்னா வந்து நெஹேமியா தான். நெஹேமியா பார்த்தோம்னா, நெஹேமியாவுமே வந்து அவரோட லைஃப் டைம்ல வந்து ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் பண்ணவர் தான். ஒரு பெரிய அசாதாரணமான காரியம் பண்ணவர் தான். அவர் என்ன காரியம் பண்ணாருன்னா, அவர் வந்து அந்த எருசலேம் மதில் சுவர், அந்த மதில் சுவர வந்து அத குறிச்சுதான ஒரு சின்ன பேக்கிரவுண்ட் சொல்லிட்டு நம்ம போலாம். அந்த மதில் சுவரானது வந்து ஆம் அதுக்கு முன்பதாக அ பாபிலோனிய ராஜாக்களோட படையெடுப்புனால அந்த மதில் சுவர் ஃபுல்லா இடிக்கப்பட்டு, அது வந்து இடிபாடுகளா கிடந்திருக்குது. அங்க இருக்கிற எல்லா வந்து நல்ல அ ஹை ஸ்டேட்டஸ்ல இருந்த நல்ல அறிவுசாலியான நல்ல ம் ரிச் பீப்பிள் எல்லாம் அடிமைகளா அவங்களோட சொத்து எல்லாத்தையும் எடுத்து அந்த பாபிலோனிய ராஜாக்கள் வந்து கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு இப்ப அங்க இருக்கிறது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத கொஞ்சம் மக்கள தான் வந்து ரெமினன்ட் ஆஃப் இஸ்ரேல் கொஞ்சம் மீதியானவர்கள தான் அங்க விட்டுட்டு போயிருக்காங்க. சோ அங்க இருக்கிற மக்கள்லாம் என்னது வறுமையிலயும், பஞ்சத்திலயும், கஷ்டத்திலயும், ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையிலயும் இருக்கிற ஒரு ஒரு காலத்துல சாலமோன் ராஜா, தாவீது ராஜா காலத்துல ஒரு 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 நல்ல பியூட்டிஃபுல்லா இருந்த ஒரு பட்டணம் இப்ப வந்து விழுந்து போய் கிடக்கு. அங்க இருக்கிறவங்க என்னது வெறும் காட்டு விலங்குகள், இல்லாட்டி வந்து ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிற மக்கள். அவங்கயும் பசியிலயும், பட்டினியிலயும், பஞ்சத்திலயும் இருக்கிறாங்க. அந்த மதில் சுவர் வந்து எவ்வளவு வருஷமா இடிஞ்சு கிடக்குதுன்னா, 140 வருஷமா இடிஞ்சு கிடக்குது. யாராலயும் 140 வருஷமா அத எடுத்து கட்டுறதுக்கும் யாருக்கும் தைரியம் இல்ல. அத எடுத்து கட்டுறதுக்கான தேவையான காரியங்களும் யார்கிட்டயும் கிடைக்கல, யாருக்கும் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு காரியத்த ஒரு மனுஷனா வந்து 52 நாள்ல கட்டி முடிச்சுட்டாரு. அ 1 வருஷம் கூட எடுக்கல அவரு. 140 வருஷமா இடிஞ்சு கிடந்த ஒரு காரியம். அ அத வந்து ஒரு ந கா ந பொருள் நெறைய இருக்கு, காசு நெறைய இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னா கூட கட்டியிருக்கலாம். ஆனா ஒரு ஒரு அந்த கட்டுனவங்க யாரும் புரொஃபஷனல்ஸ் கிடையாது. எல்லாமே ஏழை மக்கள். அவங்கள வச்சு 52 நாள்ல கட்டி முடிச்சிருக்காருன்னா, அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவர் அவர் கூட இல்லன்னா அத கண்டிப்பா அவர் பண்ணியிருக்க மாட்டாரு. இன்னைக்கு அவரோட வாழ்க்கையில இருந்து அ அ எ எல்லா குவாலிட்டீஸையும் நம்ம பார்க்க முடியாது இந்த டைம்ல. ஒரு ஒரு 5 இல்ல 6 காரியத்த நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அ எப்படிலாம் அவருடைய வாழ்க்கையில என்னென்னலாம் குவாலிட்டீஸ் இருந்திருக்கு. நம்ம நெறைய கேட்டிருப்போம். நெறைய டிஃபரெண்ட் குவாலிட்டீஸ் இருக்கு. ஆனா எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்தின சில காரியங்கள் மட்டும் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லப் போறேன். ஆஸ் ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அந்த 2 இது மட்டும் தான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் இருக்கிறதான காரியங்கள் நீங்க வந்து மெடிடேட் பண்ணி ஆண்டவர் உங்க கூட நெகேமியாவ குறிச்சு என்ன பேசுறாரு அப்படின்ற காரியங்கள நீங்க வந்து மெடிடேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஆ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, ஆ நெகேமியா 1வது அதிகாரம் 4வது வசனம் பார்ப்போம். இந்த நெகேமியா 1 வார்த்தைகளை கேட்டபோது நான் ம், உட்கார்ந்து அழுது, சில ம், நாளாய் துக்கித்து, ம், உபவாசித்து, ம், மன்றாடி, ம். பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஆ போதும். இந்த வசனம் ஃபர்ஸ்ட் காரியம் அவரோட என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹி இஸ் அ பிரேயர்ஃபுல் மேன். அவர் வந்து இந்த காரியத்த கேட்டோனே எந்த காரியம்னா, அங்க அந்த இடிஞ்சு கிடந்த அந்த எருசலேம்ல இருந்து வர்றாங்க சில மக்கள். அவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. எப்படி இருக்குது எருசலேம் அப்படின்னோன. அப்ப அவங்க சொல்றாங்க, அது ரொம்ப நிலைமை மோசமா இருக்கு அப்படின்லாம் சொன்னோனே, அத கேட்டுட்டு இவர் வந்து ஜெபிக்கிறாரு. சரி, நம்ம அதுக்கு இந்த இதுக்கு நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்த நான் வந்து சொல்றேன். இந்த நெஹேமியா என்னவா இருந்தாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு கப் பேரர். ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருந்தாரு. அப்ப ராஜா வந்து குடிக்கிற எல்லாத்தையுமே ஜூஸோ, சாப்பாடோ எதுனாலுமே வந்து இவரு செக் பண்ணி தான் குடுக்கணும். சோ,
ஆம், இதுல ஹிஸ்டரியில சொல்லப்படுது, பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, நெஹேமியா தான் வந்து அந்த தேசத்துல வந்து ஒரு ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ல இருந்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அந்த காலத்துல வந்து ராஜாக்கு வந்து யாரு வேணா விஷம் கலந்து எது வேணா குடுக்கலாம். இப்ப வந்து நெஹேமியாக்கு சரியா ராஜா சம்பளம் குடுக்காம, ஒரு மீடியமா சம்பளம் குடுத்திருந்தா, யார் வேணா நெஹேமியாவ விலை குடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விலை குடுத்து வாங்கிட்டு, "நீ வந்து அந்த சாப்பாட்டுல இத கலந்து குடுத்துரு" அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த காலத்து ராஜாக்கள் தன்னோட பானபாத்திரக்காரனுக்கு தி மேக்ஸிமம் சேலரி குடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ நெஹேமியா வந்து ஒரு ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து குறைவானது வந்து எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருந்திருக்கும். அவருக்கு தேவையான எல்லாமே இருந்திருக்கும். அவருக்கு வந்து எந்த கவலையும் கிடையாதுங்க. எதுக்கு இப்ப ஏதாவது நம்ம கவலை இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து அது தேவை அப்படின்னு நினைக்கலாம். அவருக்கு தேவையான காரியம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு ஹைஃபை ஜாப்ல இருந்திருக்கிறாரு. நல்ல ஒரு சம்பளம், நல்ல ஒரு வீடு, எல்லாம் வெல் செட்டில்டு லைஃப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து நம்ம நெறைய நேரத்துல நம்ம ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்கும்போது நம்ம நம்ம எப்ப ஜெபிக்கும்போது நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும்? நமக்கு அத குறிச்சதான ஒரு பாரம் இருக்கும்போது தான் நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு என்னோட ஹார்ட்ட வந்து ரொம்ப பிரஸ் பண்றதா இருக்கட்டும், என்னோட பிள்ளைகளோட வாழ்க்கைக்காக ஏதாவது, இல்லாட்டி என்னோட கணவரோட காரியங்களுக்காக, இல்லாட்டி என்னோட குடும்ப காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது தான் நெறைய நமக்கு வந்து கண்ணீர் வரும். அ ஏன்னா எனக்கு அதுல ஒரு பாரம் ஜாஸ்தி. எனக்கு அதோட தேவை ஜாஸ்தி. ஆனா இந்த நெகேமியாவுக்கு எந்த குறையும் இல்லாம, எந்த தேவையும் இல்லாம எல்லாமே இருக்கும்போதும், அவர் வந்து அடுத்து கஷ்டப்படுறவங்களுக்காக அவர் விட்ட கண்ணீர். சோ அதுல வந்து அவரோட ஒரு செல்ஃப்லெஸ் ஒரு இதுவும் பார்த்தோம். அவரோட ஒரு பிரேயர்ஃபுல்னஸையும் நம்ம பார்த்தோம். நம்மளோட கண்ணீர் வந்து எதுக்காக இருக்கு? நான் அடுத்தவங்க கஷ்டப்படுறவங்களுக்காக நான் எத்தன நேரத்துல கண்ணீர் நம்ம தேவையில இருக்கிறவங்களுக்கு யாராவது இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேனா? இல்ல என்னோட என்னோட கூட வேலை பார்க்கிறவங்களோ, இல்லாட்டி என்னோட கூட பக்கத்துல இருக்கிறவங்களோ, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்காக என் கண்ல இருந்து தண்ணீர் வருதா? நான் நான் என்னையும் சேர்த்து தான் இந்த கேள்வி கேட்கிறேன். அடுத்தவங்களுக்காக நான் எத்தன நேரத்துல நான் கண்ணீர் விட்டுருக்கேன்? அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதன தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறாரு, ஒரு பெரிய காரியம் செய்வதற்கு. மற்றவர்களுக்காக விடும் கண்ணீருக்கு வந்து நம்ம ஜெபத்துல விடும் கண்ணீருக்கு வந்து அ இட் இஸ் வெரி பிரஷியஸ். ஆண்டவரோட பார்வையில அது ரொம்ப விலையேற பெற்றதா இருக்குது. ஆ நம்மளும் இன்னைக்கு நம்மள ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எத்தனை முறை நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம கண்ணீர் சிந்திருக்கிறோம். நம்மளோட காரியங்கள், நம்மளோட கவலைகள், நம்மளோட பிரச்சனைகள்னா உடனே ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்த உடனே கடகடன்னு நமக்கு கண்ணீர் வருது. நம்ம ஜெபிக்கிறோம். பட் அடுத்தவங்களோட காரியம்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து மே ப ஒரு ஒரு ஸ்டெப் மேல போய் கூட அநேக நேரத்துல நம்ம ஜட்ஜ்மெண்டலா கூட ஆயிடுறோம். அவங்களுக்கு அந்த கஷ்டம் வருதுன்னா, அதுக்கு வந்து ஆண்டவருக்கு தான் தெரியும். எதுக்கு அனுமதிச்சிருக்கிறாருன்னு. ஆண்டவர் தான் வந்து அவங்களுக்கு குடுத்திருக்கிறாரு. இப்ப யோபுவோட ஃபிரெண்ட்ஸ நம்ம பார்க்கிறோம். யோபு புத்தகத்துல வாசிக்கிறோம். "நீ ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமா பண்ணியிருப்ப. அதனால தான் உனக்கு அந்த கஷ்டம் வந்திருக்கு." அப்படின்னு நம்ம நெறைய நேரத்துல அடுத்தவங்கள்ட்ட சொல்லாட்டியும், நம்ம மனசுக்குள்ள அந்த சம்டைம்ஸ் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் தாட் கூட நமக்கு இருக்கு. ஆனா, நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம கண்ணீர் விடுறவங்களா இருந்தா தான், ஆண்டவர் நம்மள குறிச்சு அந்த பாரம் நிறைந்த இதயம் நமக்கு இருந்ததுனா தான், நம்மள குறிச்சு அவங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்கள் செய்வார். நம்ம ஜட்ஜ்மெண்டலா இருந்தோம்னா, அவங்க வாழ்க்கையில நம்மள குறிச்சு ஆண்டவர் வந்து நம்மள வைத்து ஆண்டவர் ஒண்ணும் வந்து செய்ய முடியாது. நெக்ஸ்ட் திங் வந்து பிரேயர்ஃபுல். அவர் வந்து உடனே காரியத்த வந்து ஆண்டவரோட சமூகத்துல எடுத்துட்டு போனாரு. நம்மளோட லைஃப்ல வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து ஆண்டவருக்காக ஒரு காரியம் செய்யணும்னா, நம்ம வந்து பிரேயர்ஃபுல்லா இல்ல, ஆண்டவர் சமூகத்துல நம்ம நேரம் செலவிடலன்னா, அந்த காரியம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. நம்ம எவ்வளவு வேணா ஓடலாம், எவ்வளவு வேணா செய்யலாம். ஆனா, அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஆண்டவரோட சமூகத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மத்தேயு 7:22 படிக்கலாம் யாராவது? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, ம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? ம். உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? ம். உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ம். ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆம், நாங்க வந்து அவங்கலாம் என்ன சொல்லுவாங்களாம், "கர்த்தாவே, கர்த்தாவே உங்க நாமத்தினால நாங்க இப்படி பண்ணோம், அப்படி." ஆனா அவர் என்ன சொல்வாராம் கடைசியா? என்னது? நான் "அக்கிரமக்காரரே." அவங்க என்ன அக்கிரமம் பண்ணாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? "உங்க நாமத்தினால நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம். உங்க நாமத்தினால நாங்க என்ன பண்ணோம்? பிசாச தொரத்துனோம். உங்க நாமத்தினால அற்புதம் செய்தோம்." இது 3மே வந்து அக்கிரமமா? கண்டிப்பா இல்ல. இது 3மே வந்து ஆண்டவருக்காக அவங்க ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அத வந்து ஆண்டவர் எப்படி சொல்றாரு? அக்கிரம செய்கைக்காரர்ன்னு சொல்றாரு. எதுக்கு அப்படி சொல்றாருன்னா, ஏன்னா ஆண்டவரோட சமூகத்துல அமர்ந்து அவரோட சித்தத்த அறிஞ்சு செய்யாத எந்த ஊழியமுமே வந்து
ஆண்டவரோட பார்வைக்கு இப்படிதான் இருக்குது. ஆண்டவரோட சமூகத்துல அமர்றதுதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அதுக்கு அடுத்ததுதான் வந்து ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யறது கூட. அதனால ஆண்டவரோட சமூகத்துல உட்காராம ஊழியம் செய்யறது வந்து இட் இஸ் நாட் அது வந்து ஆண்டவருக்கு ஒரு பிரியமான செயல் கிடையாது. இல்ல ஃபர்ஸ்ட் அந்த பிரேயர்ஃபுல்னஸ் தான். ஆண்டவரோட சமூகத்துல நான் உட்கார்ந்தேனா தான் அவர் எனக்காக வைத்திருக்கிற சித்தத்தவே நான் கண்டுபிடிச்சுக்க முடியும். நான் அவரோட சமூகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு உட்கார்றேனோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நான் அவரோட மனச நான் புரிஞ்சுக்க முடியும். சோ பிரேயிங் இஸ் த நெக்ஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஆண்டவருக்காக நான் பெரிய காரியங்கள் செய்றேன். நம்ம பெரிய ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும்ட்டு காரியம் இருக்கும்போது, நான் அவரோட சமூகத்திலே உட்காரலன்னா, அவர் எனக்காக வைத்திருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும், அந்த வாசலையுமே வந்து என்னால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அதனால அவரோட சமூகத்துல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உட்கார்றோமோ, அவ்வளவுதான் நம்ம அவரு வைத்திருக்கிற காரியங்கள நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து 2வது. 3வது காரியம் ஒண்ணு நம்ம நெகேமியாவோட வாழ்க்கையில இருந்து பார்க்கலாம். நெகேமியா 1வது அதிகாரம் 6வது வசனம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும், உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ம். அவரு ஜெபிக்கிறவரா மாத்திரம் இல்ல, அந்த ஜெபத்த நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுது? அவரோட ஜெபம் வந்து எப்படி ஒரு ஒரு தாழ்மையான ஒரு ஜெபமா இருக்குது. ஆ நம்ம வந்து அ இயேசு கிறிஸ்து வந்து ஒரு உவமையில சொல்லியிருப்பாரு. ஒரு பரிசேயனும், ஒரு ஆயக்காரனும் ஜெபிக்கிறதுல. அதுல அந்த ஜெபத்திலேயே வந்து அவங்க 2 பேரும் ஜெபம் தான் செய்தாங்க. 2 பேரும் ஆண்டவர நோக்கி தான் பேசுனாங்க. அதுலயுமே வந்து ஒருத்தன் பண்ணது வந்து ஒரு மேட்டிமையான, ஒரு பெருமை நிறைந்த ஜெபமா இருந்துச்சு. இன்னொருத்தர் பண்ணது அந்த ஆயக்காரன் பண்ணது வந்து ரொம்ப ஒரு தாழ்மையா தன்னைத்தானே ஒரு 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 ஹம்பிள்னஸோட வந்து ஒரு கூடிய ஒரு ஜெபமா இருந்துச்சு. இந்த இடத்துல நெகேமியாவோட ஜெபமும் கூட அப்படிதான் இருக்குது. நெகேமியா வந்து நம்ம பார்த்தோம்னா, நெகேமியா வந்து ஒரு வேளை பாபிலோன்லயே தான் பிறந்து வளர்ந்திருக்கலாம். இல்லாட்டி அடிமையா கொண்டு வரப்பட்டிருக்கலாம். அது குறிச்சு எனக்கு சரியான இது கிடையாது. அவர் அங்கே பொறந்திருந்தாலும் சரி, அவர் பாபிலோன்ல பா எருசலேம்ல இருந்து கொண்டு வரப்பட்டிருந்தாலுமே வந்து, இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நானுமே பாவம் செஞ்சிருக்கேன். நானும் என் பிதாக்களும் பாவம் செஞ்சிருக்கோம். அந்த தேசத்த கூட ஒரு வேளை பார்க்கல ஆனா. ஆனா வந்து அவர் வந்து தன்னையும் அவங்களோட கூட சேர்த்துக்கிறாரு. நம்ம வந்து அப்படி வந்து ரெடியா இருக்கோமா? நம்ம வந்து மெனி டைம்ஸ் வந்து இப்ப யாராவது ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்களோட கூட என்னையும் நான் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேனா? அது வந்து எப்ப வரும்னா, நமக்கு அந்த ஒரு தாழ்மை நிறைந்த இருதயம் இருக்கப்பதான். ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, நம்ம வந்து ஆப்போசிட் சைட்ல நின்னுட்டு அவங்கள பார்த்து பரிதாபப்படுறதுக்கு தான் நம்ம நெறைய நேரத்துல முயற்சிப்போம். நம்ம வந்து ஒரு நாளுமே அவங்களோட சேர்ந்து என்னையும் ஐடென்டிஃபை பண்ணி, நானும் வந்து இந்த தப்பு செஞ்சுட்டேனா, எல்லாரும் நம்ம சேர்ந்து தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்றதுக்கு நெறைய நேரத்துல நமக்கு வாய் வராது. அந்த ஒரு ஹார்ட் எப்ப வரும்னா, நமக்கு வந்து ஒரு தாழ்மை நிறைந்த இருதயம் இருக்கும்போது தான். ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு தாழ்மை நிறைந்த இருதயத்த தான் வந்து ஆண்டவர் தேடிட்டு இருக்காரு. அவங்கள கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய முடியும். இதற்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, மோசேய எடுத்துக்கலாம். அம் என்னாகமத்துல சொல்றாரு. என்னாகமம் 12:3ல வசனம் எப்படி சொல்லியிருக்குது? மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். இந்த இடத்துல சாந்த குணம்னு போட்டிருக்கு. பட் ஆக்சுவலி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லயும் மத்த ஹிந்தி டிரான்ஸ்லேஷன்லயும் பார்த்தா, அது ஒரு தாழ்மையான ஒரு மீக்னஸ்ன்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. சோ அது என்னதுன்னா, ஒரு தாழ்மை நிறைந்த இருதயம். அவன் ஒரு பெரிய லீடரா இருந்தாலும், ஒரு இத்தனையான லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு லீடரு. ஆனாலும் கூட அவனுக்கு ஒரு தாழ்மையான இருதயம் இருந்துச்சு. அது இருந்தனால தான் அவ்ளோ மக்கள வந்து இந்த பொறுமையா 40 இயர்ஸ் அவங்கள வந்து கூட்டிட்டு போக முடிஞ்சுச்சோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். யாரு டெஸ்டிஃபை பண்றது? ஆண்டவரே டெஸ்டிஃபை பண்றாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன தான் ஆண்டவர் தேடுறாரு. அவருக்காக காரியங்கள செய்வதற்கு. இன்றைக்கு வந்து நம்ம இருதயம் எப்படி இருக்கு? நம்ம வந்து தாழ்மையான இருதயம் நமக்குள்ள இருக்கலாம். இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, ஆண்டவரே தாழ்மையான இருதயத்த தான் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீகால பார்க்கலாம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறது வெரி சிம்பிள். டைரக்டாவே ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்னன்னா, நியாயமா இருக்கணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது. இதுதான் ஒரு பிக்கஸ்ட் திங். ஆண்டவரோட பிள்ளை அப்படின்றபோது நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ரெக்வயர்மென்ட் இது. சோ நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்மளோட ஹம்பிள்னஸ் மீட்டர்ன்னு வச்சா நமக்கே நம்ம வந்து எந்த மார்க் குடுத்துக்குவோம்? சம் பீப்பிள் நான் பார்த்திருக்கிறேன். அவங்க வந்து ஹம்பிளா இருக்கிறதுலயே அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு.
அதவே வந்து சொல்லிக்குவாங்க. என்ன போல ஒரு தாழ்மையான ஒரு மனுஷன் வந்து நான் ரொம்ப தாழ்மை பிரதர். நான் ரொம்ப தாழ்மையா இருப்பேன் சிஸ்டர் அப்டின்ட்டு. சோ நமக்கே தெரியாம சம்டைம்ஸ்ல வந்து பிசாசு நமக்குள்ள வந்து இந்த காரியத்த வந்து போடுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நெறைய பேர் நம்ம வந்து இந்த அந்த பெருமைன்ற காரியத்துல நம்ம வந்து ட்ராப் ஆவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு நாளும் நம்மள நம்மளே வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும்போது, இன்னைக்கு என்னோட ஏன்னா ஆண்டவர் வந்து பெருமையானவனுக்கு வந்து ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாரு. பெருமைன்றது இட் இஸ் ஆண்டவர் வந்து காட் ஹேட்ஸ் தட். நம்ம பைபிள்ல அநேக இடத்துல அதற்கான நம்ம நெறைய இன்ஸ்டன்சஸ்ல ஆண்டவரோட அந்த கோவம் அகைன்ஸ்ட் பெருமை அத நம்ம பார்க்க முடியும். அதனால நம்ம அந்த இதுல விழுந்து போய் விடக்கூடாது. அதுல நம்ம வந்து ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளே செக் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு என் வாயில இருந்து ஏதாவது ஒரு பெருமையான காரியம் வந்துருச்சா? இன்னைக்கு என்னோடதுல இருந்து ஏதாவது இப்படி காரியம் இருக்கா? நெறைய டைம்ல நான் என்ன ஆராய்ந்து பார்த்ததுல, அ எனக்கு வந்து ஒரு இது என்னன்னா, அ ஏதாவது ஒரு காரியம் என் கையில கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த டெட்லைனுக்கு முன்னாடி அத முடிச்சிரணும். அதுல வந்து எனக்கு ரொம்ப நான் கான்ஷியஸா இருப்பேன். நான் வந்து அத எனக்கு கையில கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்டோ, இல்லாட்டி நானு படிச்சுட்டு இருந்த டைம்ல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மென்ட்ஸோ, எல்லாருக்கும் முன்னாடி நான் முடிச்சிரணும். அந்த டெட்லைன் வந்து இன்னைக்கு நைட்டு சப்மிஷன்னா, அதுக்கு முன்னாடியே நான் முடிச்சு சப்மிட் பண்ணிறணும். இன்னைக்கு என்கிட்ட யாராவது ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த டெட்லைன் 2 ஜூலைக்குள்ள குடுக்கணும்னா, நான் 1 ஜூலையே குடுத்துறணும் அப்படின்றது என்னோட ஒரு ஹேபிட்டு. சோ நெறைய நேரத்துல நான் அத குறிச்சு சில நேரத்துல ஒரு பெருமையான தாட் ஒரு நேரத்துல எனக்கு வந்தது உண்டு. அப்பாடா! நம்ம வந்து முடிச்சுட்டோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட்டா முடிச்சோம். நம்ம வந்து அந்த டைம்ல வந்து நான் எக்ஸாமின் பண்ணும்போது அநேக நேரத்துல ஆண்டவர் என் கூட இடைப்பட்டிருக்கிறாரு. அ இத வந்து இத வந்து நீ டைம்க்கு முன்னாடி முடிச்சதுல ஒரு ஒரு பெருமையான தாட் வந்திருக்குன்னு ஆண்டவர் உணர்த்தியிருக்காரு. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லயே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எந்தெந்த இடத்துல ஒரு பெருமையான ஒரு தாட் நமக்குள்ள வந்திருக்குது. ஆனா ஆண்டவருக்கு வந்து அது வந்து கண்டிப்பா வந்து பிரியமில்லாத ஒரு காரியம் தான். நம்மளோட பிரேயர்ஸ் வந்து இந்த மாதிரி நெகேமியாவோட பிரேயர் மாதிரி ஒரு ஹம்பிள்டு ஒரு பிரேயரா இருக்கு. ஒரு தாழ்மை நிறைந்த ஒரு ஜெபமா நம்மளோட ஜெபம் இருக்குதா? நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி அந்த ஜெபம் எப்ப வரும்னா, நம்ம சிந்தையில அந்த தாழ்மை இருக்கும்போது தான் வரும். நம்ம வந்து அடுத்தவன வந்து நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க நம்மளோடையும் மேலானவங்களா நம்ம அவங்கள பார்க்கும்போது தான் அந்த தாழ்மையான எண்ணம் நமக்கு வரும். அம் அ ஏன்னா நமக்கு எப்பவுமே வந்து இத நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வருவோம். ஒரு அந்த தாழ்மையான இருதயம் இருந்தா தான் ஆண்டவர் வந்து என்னையும் உங்களையும் வந்து யூஸ் பண்ணி பெரிய காரியம் வந்து செய்ய முடியும். அடுத்த காரியம் நம்ம நெகேமியாவோட வாழ்க்கையில இருந்து பார்ப்போம். நெகேமியா 2வது அதிகாரத்துல 5வது வசனம். ராஜாவைப் பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து, அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால், என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தைக் கட்டும்படி, யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அ இந்த இடத்துல நெகேமியா என்ன பண்றாரு, அவர் கிட்டத்தட்ட அ அ 3 டூ 6 மந்த்ஸ் 4 மந்த்ஸோ எவ்வளவோ அவர் வந்து பிரேயர்ல ஸ்பெண்ட் பண்ணாரு. அவர் வந்து ப்ரே பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாரு, அவர் ராஜா கிட்ட போயிட்டு கேட்கிறாரு. ராஜாவ பார்த்து நீங்க வந்து என்னை அனுப்ப முடியுமா? அப்படின்னு கேட்கிறாரு. ஹி இஸ் இன் த ஹையஸ்ட் பேயிங் ஜாப் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு. அவர் வந்து அவருக்கு வந்து அவ சாக்கு போக்கு வந்து நெறைய சொல்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குது. அவர் சாக்கு போக்கு சொல்லியிருக்கலாம். இல்ல அவர்கிட்ட யாரும் கேட்க கூட இல்ல. நீங்க வந்து ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, அவருக்கு இருந்த அந்த பாரம், அவருக்கு வந்து அந்த எருசலேம் மேல இருந்த அந்த பாரம் வந்து, அது வெறும் வாயில, ஜெபத்துல ஒரு பாரமா மாத்திரம் இல்லாம, அத வந்து ஒரு ஆக்ஷனா வந்து அவர் கன்வெர்ட் பண்றாரு. அது வந்து எப்படி இருக்குதுன்னா, அவர்கிட்ட வந்து யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. அவர்கிட்ட வந்து இந்த பொறுப்ப யாரும் குடுக்கல. இல்ல அங்க எருசலேம்ல இருந்து வந்த மக்களுமே கூட இந்த 1வது அதிகாரத்துல வந்து பார்க்குறாங்களா, அவர மீட் பண்றாங்க 3 பேர். அவங்களுமே கூட வந்து இவர்கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணல. நீங்க வந்து எங்களுக்காக வந்து ஏதாவது பண்ணுங்க. நீங்க வந்து நம்ம ஊர்க்காரர் தான். நீங்க இங்க பெரிய பொசிஷன்ல இருக்கிறீங்க. உங்களால நெனச்சா முடியும். நீங்க வந்து பண்ணுங்களேன் அப்படின்னு வந்து அவர்கிட்ட யாருமே சொல்லவே இல்ல. ஹி இஸ் டேக்கிங் ஒன் ஆக்ஷன். அவரோட அந்த பாரத்த வந்து அவர் ஒரு ஆக்ஷனா கன்வெர்ட் பண்றாரு த்ரூ ஃபெய்த். அவர் ஆண்டவருக்குள்ள வைத்திருந்த அந்த விசுவாசத்தினால, அம் அ அந்த பாரத்த அப்படியே வார்த்தையிலயும், ஜெபத்திலயும் மட்டும் விட்டுறாம, அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்குறாரு. வசனம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நமக்கு வந்து ஒரு விசுவாசம் இருக்கு. ஒரு காரியத்த குறிச்சு பாரம் இருக்கு. யாராவது ஒரு கஷ்டப்படுறவங்கள குறிச்சு நமக்கு ஒரு பர்டன் இருக்குன்னா, நம்ம அத வெறும் ஜெபத்திலேயே ஜெபிச்சுட்டு நான் என்ன சிஸ்டர் பண்ண முடியும்? நான் என்ன பிரதர் பண்ண முடியும்? அவங்களுக்காக டெய்லி நான் ஜெபிக்கிறேன். அவங்க அவ்ளோ கஷ்டப்படுறாங்க லைஃப்ல. அவங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் கன்டினியூஸா. அப்படின்னு ஜெபத்தோட நிக்கிறோமா? இல்லாட்டி அதுக்காக ஒன் ஸ்டெப் நான் என்ன பண்றேன்? நான் என்னோட லைஃப்ல இருந்து நான் சாக்ரிஃபிஷியலா அந்த கஷ்டப்படுறவங்களுக்காக என்ன பண்றேன்? அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இங்க வந்து நெகேமியாவோட வாழ்க்கையில இருந்து அதுதான் நான் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்.
நம்ம வந்து வெறும் மத்தவங்களுக்காக ஜெபிச்சுட்டே மட்டும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இட் இஸ் ட்ரூ. ஜெபம் தான் ஃபர்ஸ்ட் பண்றாரு நெகேமியா. ஜெபம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நிக்க கூடாது. அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஜெபம் பண்ணிட்டு, அடுத்து அவங்களுக்காக நம்ம என்ன பண்றோம்? நெகேமியா இஸ் இன் அ கம்ஃபர்ட் ஜோன். அவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்கிறாரு. அவரோட கம்ஃபர்ட்ட விட்டுட்டு அங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு தேவையான காரியமே கிடையாது. அவர் கையில கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ரோல் கிடையாது. அது அவருக்கு பண்ணலன்னா யாரும் வந்து கொஸ்டின் பண்ண போறது கிடையாது. ஆனாலும் அவரு அவர ஒரு சாக்ரிஃபிஷியலா ஒரு டெசிஷன் எடுக்குறாரு. என்னோட மக்களுக்காக ஆண்டவர் எனக்குள்ள இந்த பாரத்த குடுத்திருக்கிறாரு. அவங்களுக்காக நான் ஒரு காரியம் பண்ண போறேன் அப்டின்ட்டு. இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு பாரம் குடுத்திருப்பாரு. யார குறிச்சதாவது ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் நம்ம சர்ச்ல இருக்க சில்ட்ரனோ, யங்ஸ்டர்ஸோ இல்லாட்டி ஓல்ட் பீப்பிளோ இல்லாட்டி யாரையாவது இப்ப நம்ம ரோட் சைட்ல பாக்குற மக்களையோ, இல்லாட்டி நம்ம கூட வேலை பாக்குறவங்களையோ, இல்லாட்டி நம்ம வீட்டு நம்ம கம்யூனிட்டில இருக்கிறவங்களையோ, யாரை குறித்ததான ஒரு பாரம் நமக்கு கண்டிப்பா நமக்கு இருக்கும். ஒரு கஷ்டப்படுறோம். அவங்க கஷ்டம் வந்து வாட் எவர் இட் மே பி. அவங்க கஷ்டம் வந்து பிசிக்கல் பெயினா இருக்கலாம். இல்லாட்டி எமோஷனல் புரோக்கன்னஸ்ஸா இருக்கலாம். இல்லாட்டி இன்னைக்கு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்மள சுற்றிலும் இருக்க உலகத்துல அநேகர் வந்து எமோஷனலி தே ஆர் புரோக்கன் இன்சைட். ஒரு ஒரு உடைந்த இருதயத்தோட சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களோட பெயின வந்து ஷேர் பண்றதுக்கு நெறைய பேர் இல்ல. நான் வந்து கவுன்சிலிங் மினிஸ்ட்ரில இன்வால்வ் பண்ணியிருக்கிறனால, நான் அநேகரோட கூட பேசி, அநேகரோட அவங்களோட வாழ்க்கைய அவங்களோட பெயின ஷேர் பண்றது கதைகள கேட்டிருக்கேன். சோ மெனி புரோக்கன் ஃபேமிலீஸ் நெறைய உடைக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு இருக்குது. நம்மள சுற்றிலும் நீங்க இருக்கிற இடத்துலயுமே உங்கள சுற்றி இருக்கலாம். அவங்களோட பெயின்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்காக நீங்க நெறைய நாள் ஜெபம் பண்ணிருப்பீங்க. ஆனா ஒன் ஸ்டெப் யூ ஆர் டேக்கிங் ஃபார் தெம். நீங்க அவங்களுக்காக என்ன ஒரு ஸ்டெப் நீங்க எடுக்குறீங்க? நெகேமியா ராஜா கிட்ட போய் இப்படி ஒரு பெர்மிஷன் கேட்கறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். இது வந்து ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. நெகேமியா அந்த இடத்துல இருந்து விட்டுட்டு போனா, அவனோட வேலை போச்சு, எல்லாமே போச்சு. ஆனாலும் அதுக்காக பயப்படாம நெகேமியா போய் அந்த இடத்துல ராஜா கிட்ட கண்டிப்பா பெர்மிஷன் கேட்கிறாரு. சோ நம்ம வந்து நம்ம சேஃப் ஜோன்ல தானே இருக்கிறோம். அவங்களுக்காக என்னால என்ன பண்ண முடியுமோ மினிமம் நான் அத மட்டும் தான் பண்ணுவேன்னு இருக்கிறோமா? இல்லாட்டி அந்த இடத்துல ஒரு நெகேமியாவ போல அவங்களுக்காக நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போய் அவங்களுக்காக ஏதாவது காரியங்கள பண்றோமா? இன்னொரு ஒரு உதாரணம் நான் இந்த இதுக்காக சொல்றேன். சேஞ்சிங் கன்வெர்ட்டிங் ஆர் பர்டன் இன்டூ ஆக்ஷன். தாவீத நம்ம ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். தாவீது வந்து அவங்க அப்பா தாவீது கிட்ட என்ன சொல்றாருன்னா, "நீ போய் இந்த ஸ்நாக்ஸ போய் அண்ணன்மார்களுக்கு குடுத்துட்டு அவங்களோட நலன் விசாரிச்சுட்டு நீ வந்துருன்னு" சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல போற தாவீது அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனைய பார்க்குறான். ஆண்டவரோட நாமம் தூஷிக்கப்படுது. அந்த இடத்துல தாவீது கிட்ட யாரும் ஒரு கேட்கல. "நீ போய் சண்டை போடுறியா? எங்களாலலாம் முடியல. உன்னால தான் முடியும்னு" யாரும் சொல்லல. அந்த இடத்துல யாருமே சவுல் ராஜா ரெக்வெஸ்ட் பண்ணல. அந்த இடத்துல தாவீது வந்து அந்த அ பலகாரங்கள குடுத்துட்டு போயிருந்தானா, தாவீத யாரும் ஐடென்டிஃபை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பைபிள்ல அப்படி ஒரு கேரக்டர் நம்ம இது பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆ அப்படி ஒரு சாதாரணமா அப்படியே பாசிங் க்ளவுடா அங்க இருந்த ஆர்மில இருந்த எத்தன பேருக்கு அவங்க தம்பிங்க வந்து ஸ்நாக்ஸ் குடுத்துட்டு போனாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல ஒரு தேவை ஆண்டவரோட நாமம் தூஷிக்கப்பட்ட போது, நான் வந்து ஆண்டவரோட நாமத்துக்காக நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாலண்டரியா தாவீது அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் எடுக்குறாரு. நான் போய் சண்டை போடுவேன் அப்படின்ட்டு. அது ஒரு ஒரு சாதாரண இது கிடையாது. அது ஒரு ஒரு பெரிய ஒரு போல்ட் மூவ். அது ஒரு துணிச்சல் மிகுந்த காரியம். அதுல அவ்ளோ விசுவாசமும், அவ்ளோ தைரியமும் இருந்தா மட்டும் தான் அந்த ஸ்டெப் எடுக்க முடியும். பட் அவர் அந்த இடத்துல அந்த இது பண்ணுனனால ஒரு பெரிய வெற்றி இஸ்ரவேலுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில காட் வாண்ட்ஸ் அஸ் டூ டேக் ஒன் போல்ட் ஸ்டெப். மற்றவர்களுக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக அந்த போல்டு ஸ்டெப் எடுக்கணும்னு ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அந்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும்போது தான் ஆண்டவர் ஒரு அசாதாரணமான காரியத்த பண்ண முடியும். நம்ம அந்த ஸ்டெப் எடுத்து வைக்காமயே வந்து நம்ம இங்கேயே இருந்துட்டே இருந்தோம்னா, ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்த பண்ணவே முடியாது. நான் இப்ப ரீசென்ட்டா கேட்ட ஒரு ஸ்டோரி இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வருது. அ நம்ம ஒருத்தன் வந்து ஒரு மலை மேல இருந்து ஒரு ட்ரெக்கிங் போனவன் மலை மேல இருந்து கீழ விழுந்துடுறான். அ இருட்டாயிருச்சு. அவன் மேல போய் ரீச் ஆகுறதுக்குள்ள. இந்த கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் நெறைய பேருக்கு. இருட்டாயிருது. அவன் கீழ உழுவும்போது அப்படியே இங்க எங்கெல்லாம் பட்டு பாறையிலலாம் பட்டு ஒரு கிளை கிடைச்சிருது. அந்த கிளைய புடிச்சுக்கிறான். புடிச்சுட்டு இருட்டாயிட்டனால அவனுக்கு சுத்திலுமே ஒண்ணுமே தெரியல. பயங்கர பயம். அந்த கிளைய புடிச்சுட்டு அவன் வந்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே என்ன காப்பாத்திருங்க, காப்பாத்திருங்க, காப்பாத்திருங்கன்ட்டு. அப்ப அவனுக்கு ஆண்டவரோட சத்தம் கேக்குது. அ சரி நான் காப்பாத்துறேன். ஆனா நீ ஒண்ணு பண்ணணும். என்ன ஆண்டவரேன்னு கேட்கும்போது, அந்த ஆண்டவர் சொல்றாரு, "உன் கைய விடு" அப்படின்றாரு. அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஏன்னா, அவனுக்கு கை புடிச்சிருக்கு ஒரே ஒரு கிளை தான். அ இதையும் விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கையும் வலிக்குது. அ க என்ன பண்றதுன்னும் தெரியல. காலும் வலிக்குது. கையெல்லாம் மரத்து போது.
ஆனாலும் நைட்டு ஃபுல்லா இருட்டுல அப்படியே புடிச்சுக்கிட்டே இருந்தான். ஆண்டவரே காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்கன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்ற காரியத்த அவன் வந்து செஞ்சானா தானே ஆண்டவர் காப்பாத்த முடியும். அப்படியே வந்த கையையும் விடாம காலையில வரைக்கும் ஆயிருச்சு. அப்படியே காலையில என்னாச்சுன்னா மெதுவா சூரியன் வருது. சூரியன் வந்த பிறகு பார்த்தா, கீழ இவ்வளோண்டு தான் டிஸ்டன்ஸ் அவனுக்கும் அந்த நிலத்துக்கும். அவன் ராத்திரியே கைய விட்டுருந்தானா, அவனுக்கு இவ்ளோ வலி தெரியவே கிடையாது. அவனோட விசுவாசம் அங்கதான் இருக்கு. நம்மளும் நெறைய நேரத்துல நம்ம ஜெபிக்கிறோம். அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில காரியங்கள் மாறுறதுக்கு ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மள ஒரு விசுவாசத்தோட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்லும்போது, அந்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறோமா? இல்லாட்டி நம்ம வந்து எந்த ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கோமா நெகேமியாவ போல? இந்த காரியத்த நம்ம குறிச்சு யோசிச்சு பார்ப்போம். 2 காரியம் என்னன்னா, நெகேமியாவோட வாழ்க்கையில 2வது அதிகாரத்துல 8வது வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும், நகர அலங்கத்தின் வேலைக்கும், நான் தங்கப் போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக் கொடுக்கும்படிக்கும், அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால், ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இந்த இடத்துல காட்ஸ் ஃபேவர் வாஸ் அப்பான் நெஹேமியா. ஆண்டவரோட கரம் நெஹேமியாவோட மேல இருந்தது. தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது. நம்ம ஆண்டவர் வந்து நம்ம எல்லார் மேலயும் அந்த ஆண்டவரோட ஃபேவர் இருக்குது. யார் மேலயும் ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிறவர் கிடையாது. யார் மேலயும் கம்மியா ஜாஸ்தியாலாம் கிடையாது. ஆனா அத எத்தன பேர் நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கோம். நெஹேமியா வந்து அவரே அவரோட வாயால சொல்றாரு. என் தேவனுடைய கரம் என் மேல் இருந்ததனால். இந்த காரியத்த இந்த ஒரு தடவ கிடையாது. நெஹேமியா முழு அந்த புஸ்தகத்த வாசிக்கும்போது அநேக இடத்துல நெகேமியாவோட வாயிலிருந்து இதே வார்த்தைகள் வரும். என் தேவனோட கரம் என் மேல இருக்கிறதுனால இது நடந்துச்சு. தேவ கரம் என் மேல இருக்கிறதுனால நடந்துச்சு. அப்படின்ட்டு இந்த இடத்துலயும் வந்து நெகேமியாவே ஒரு பெரிய ஆளுதான் அந்த ராஜ்யத்துல. நெகேமியா நான் போய் கேட்டேன் ராஜா குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லாம தேவனோட கரம் என் மேல இருந்தது. அத வந்து அடிக்கடி வந்து அவர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த காரியத்த குறிச்சு ரொம்ப ஷூராவும் இருக்கிறாரு. சோ திஸ் ஷோஸ் அவரோட விசுவாசம் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஃபெலோஷிப் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்றத காட்டுது. நம்மளோட லைஃப்ல நம்ம காரியங்கள யோசிச்சு பார்ப்போம். நம்ம லைஃப் நல்லா ஹாப்பியஸ்ட்டா இருக்கும்போது நம்ம சொல்றோம், தேவ கிருபையினால இது இருக்குது, அது இருக்குன்ட்டு. ஆனா நம்மளோட லைஃப்ல வந்து சில ஸ்டார்ம்ஸ் வரும்போது, புயல் வரும்போது, நம்ம லைஃப் கொஞ்சம் வந்து ஹார்ஷா கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு மத்தியில போகும்போது, நம்ம இந்த காரியத்தால ஷூரா இருக்கிறோமா? தேவ கரம் என் மேல இருக்குது அப்படின்ற காரியத்த நம்ம அறிக்கை செய்றோமா? நம்ம ஷூரா இருக்கிறோமா? அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்ப்போம். 20வது வசனம் வாசிப்போம். 2:20. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஜெருசலேம் போயிடுறாரு. அவர் வந்து ராஜா கிட்ட இருந்து எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்டு. அங்க போனதுக்கு அப்புறம் இவர் வந்து இவ்ளோ எஃபோர்ட் எடுத்து இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறாரு. பட் அங்க இருக்கிற மக்கள் வந்து அவங்க ஒரு இதுக்காக எஃபோர்ட் எடுக்கல. எஃபோர்ட் எடுக்கிற நிலைமையிலயும் அவங்க இல்ல. ரொம்ப வந்து புவர் பீப்பிளா தான் இருக்கிறாங்க. அங்க ஃபுல்லா இடிபாடுகளா இருக்குது. ஆனா இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, நான் உங்களுக்காக கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லாம, நான் கர்த்தருடைய ஊழியக்காரராகிய நம்ம எல்லாரும் எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்றான். சோ காட்ஸ் பீப்பிள் நம்ம எப்பவுமே வந்து ஒன் மேன் ஆர்மி கிடையாது. நம்ம வந்து வி ஆர் டீம் பிளேயர்ஸ். நம்ம வந்து ஆண்டவர் வந்து அப்போஸ்தலர்ல கூட நம்ம பார்த்தோம்னா, எந்தெந்த இடத்துலலாம் அப்போஸ்தலர்கள் போய் சுவிசேஷம் அறிவிச்சாங்களோ, எங்கேயுமே வந்து தனியா ஒருத்தர் போயிட்டு அப்படியே ஃபுல்லா இது பண்ணது கிடையாது. பவுலையுமே நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவர் ஒரு டீமோட தான் போனாரு. எப்பவுமே அவர் கூட ஒரு டீம் இருந்துச்சு. அது வந்து அப்போலோவா இருக்கட்டும், இல்ல அது பர்னபாஸா இருக்கட்டும், ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாவா இருக்கட்டும், பவுல் கூட தீமோத்தேயுவா இருக்கட்டும், தீத்துவா இருக்கட்டும், பவுல் கூட தே ஹேட் ஒன் டீம் ஆஃப் பீப்பிள் தான் எப்பவுமே போனாங்க. சோ நம்ம காட்ஸ் பீப்பிள் நம்ம எப்பவுமே வந்து நான் தான் எனக்கு தான் வந்து பேர் கிடைக்கணும். இந்த காரியத்த நானே செஞ்சு முடிச்சுருவேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா, அந்த இடத்துல ஆண்டவர் நம்மள எங்கேயுமே பிரயோஜனப்படுத்தவே முடியாது. நம்ம எப்பவுமே ஒரு டீமா நம்ம ஆண்டவருக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரோடும் இணைந்து இசைந்து இருக்கும்போது ஆண்டவர் வந்து நம்மள கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்ய முடியும். இந்த இடத்துல வந்து நெகேமியா வந்து அந்த இத கட்டி முடிக்கிறதுக்கு கட்டி முடிச்சதுக்கு ஒரு மெயின் ஒன் ஸ்ட்ராங் பாயிண்ட், ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் கூட இருந்த அந்த டீமா சேர்ந்து எல்லாமே பண்ணதுதான். சோ நம்மளுமே வந்து நம்ம கூட இருக்கிறவங்கள, நம்ம கூட வேலை பார்க்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம சர்ச் மெம்பர்ஸா இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிற ஒரு 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 டீமா நம்ம சேர்ந்து ஆண்டவருக்காக காரியம் பண்ணுவோம். நம்ம டீமா சேர்ந்து ஆண்டவருக்காக அதுல வந்து ஐயையோ எனக்கு பேர் கிடைக்காது, அவங்களுக்கு பேர் கிடைச்சிரும் அப்படின்ற காரியம்லாம் இல்ல. ஆண்டவர் வந்து நம்மள டீமா தான் பார்ப்பாரு. இந்த டீம்ல இவங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அவங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு ஆண்டவர் எப்பவுமே பார்க்கவே மாட்டாரு. நம்மள ஒரு ஒரு டீமா எல்லாரோடும் சேர்ந்து இருக்கிற எவ்வளவு கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது
அப்படின்றதுதான் ஆண்டவரும் பாக்குறாரு. அப்படிப்பட்ட அந்த வில்லிங்னஸ் இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நெகேமியாவும் அந்த வில்லிங்னஸ் இருந்தது. இந்த காரியங்கள்லாம் இருந்தது. இன்னும் அநேக காரியங்கள் நெகேமியா இன்னும் 3வது அதிகாரம், 4வது அதிகாரம்லாம் படிச்சோம்னா, நெகேமியா லைஃப்ல இருந்து நம்ம நெறைய காரியங்கள் கத்துக்கலாம். அந்த காரியங்கள்லாம் நம்மளோட லைஃப்ல இருக்கும்போது, நம்ம ஆண்டவருக்காக நம்ம வந்து ஒரு பெரிய காரியங்களும் செய்யலாம். நம்ம இப்ப கொஞ்ச நேரம் நம்ம கண்கள மூடி நம்ம ஜெபிப்போம். உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க ஒரு சிறு குழுவாக இணைந்து இந்த காரியங்கள தியானிக்கவும், இந்த காரியங்கள எங்கள நாங்களே எக்ஸாமின் பண்ண நீங்க கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த நேரத்துல கூட எங்களுக்குள்ள என்னென்ன குறைகள் இருக்கு, எங்களுக்குள்ள என்னென்ன குவாலிட்டிஸ நாங்க இன்னும் டெவலப் பண்ணிக்கிறோம்னு நீங்க எங்களோடு கூட உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க அத எங்களோட பலன்னால எங்களால பண்ண முடியாதப்பா. ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்கள இன்னும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள அந்த தெளிந்த புத்தியையும், அந்த தைரியத்தையும், மற்றவர்களுக்காக காரியங்கள செய்யும் அந்த ஒரு மனதையும் எங்களுக்குள்ள குடுங்கப்பா. எங்களுக்குள்ள இன்னும் தாழ்மையான காரியங்கள எங்களுக்குள்ள நாங்க டெவலப் பண்ணிக்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க அப்பா எங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்கள் செய்யுங்க. நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்க குடும்பத்திலயா இருக்கட்டும், எங்க உறவினர்களுக்கு மத்தியிலயா இருக்கட்டும், நாங்க இருக்கிற கம்யூனிட்டிலயா இருக்கட்டும், எங்க வேலை ஸ்தலத்திலயா இருக்கட்டும், உமக்காக நாங்க வந்து ஒரு பெரிய காரியம் செய்யணும் அப்பா. எப்படி அந்த ஆதி திருச்சபையில இருந்த அந்த அப்போஸ்தலர்கள பார்த்து, இவங்க உலகத்த கலக்குறவங்க இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அதே போல நாங்க எந்த இடத்துல போனாலும் அங்க நாங்க ஒரு டிஃபரன்ஸ ஏற்படுத்த வந்தவங்க அப்டின்ட்டு பீப்பிள் எங்கள ஐடென்டிஃபை பண்ணணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ நாங்க எங்கள ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க எங்கள எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.